காய்மா அது பாருங்கடா, நம்ம காய்கறி இல்லாத நேரத்தில் காய் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். புரியுதா? இதில் இது பாருங்கள், துவரம் பருப்பு, பச்சை மிளகாய் குக்கரில் வச்சு வேக வச்சுருங்க. வெங்காயம் நம்ம தாளிக்கிறதுலவும் போட்டுக்கலாம், இல்லைன்னாலும் பாயில் பண்ணியும் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? நம்ம எலுமிச்சம்பழம், புளி கிடையாது, மிளகாத்தூள் கிடையாது. ஓகேவா? இதை பாருங்கள், சிம்பிள். இதை இப்போ லெமனை கட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், கிண்ணத்தில் இந்த வேக வச்சதை எடுத்து பருப்பு, இந்த பச்சை மிளகாய் போட்டு, உப்பு போட்டு, மஞ்சத்தூள் போட்டு கடைஞ்சிருங்க. கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் பாயில் பண்ணதை போட்டுருங்க. அதுக்கப்புறமா லெமனை பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு அடுப்பு மேலே வச்சு நம்ம சிம்மில் வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஒரு கொதி இறக்கின உடனே இறக்கிடணும். இவ்வளோதான்டா, சிம்பிள். இதுக்கு வடகம் வச்சு தாளிங்க, சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வறுத்தல் வறுத்துக்கலாம். காய்கறியை விட வறுத்தல், உருளைக்கிழங்கு சிப்ஸு அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. நம்ம இன்றைக்கி இந்த லெமன் போட்டு குழம்பு கற்றுக்கிட்டோம். இது திக்காகவும் இருக்கலாம், தண்ணியாகவும் இருக்கலாம். நம்ம தோசைக்கும் தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம். புளி இல்லாத, மிளகாத்தூள் இல்லாத, காய் இல்லாத ஒரு சாம்பார். ஓகேவா? இதை பாருங்கள். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வறுத்தல், சுண்டைக்காய் வறுத்தல், நம்ம மிளகா வறுத்தல் அந்த மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்ணும். நம்ம எப்போவுமே காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா? சாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. காய்கறி இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.